வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2008ல வெளியான நேனு மீக்கு தெலுசா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் என்னை தெரியுமான்ற பேர்ல தமிழ்லயும் இருக்கு. நிறைய பேர் பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் ஆதித்யா அப்படின்றது. இவர் இப்ப தூக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாரு. இவர் யாருன்றதே இவருக்கு தெரியல. இவருமே திருத்தருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் எதிர சவத்துல எழுதி இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. என்னடா ரொம்ப முழிச்சிட்டு இருக்க, அந்த டேப்பை போட்டு கேளுன்ற மாதிரி போட்டிருக்கு. இவருமே டேப்ல என்ன இருக்குன்ற மாதிரி போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேட்கும் போதுதான் இவரோட ப்ராப்ளம் என்னன்னு இவருக்கு தெரிய வருது. ஆக்சுவலா நைட்டு படுத்து தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு என்ன நடந்ததுன்றதே மறந்துடும். ஒவ்வொரு நாளும் இவர் புதுசா ரீஸ்டார்ட் பண்ணும். இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த டேப்ல இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. டேப்ல இவரே என்னெல்லாம் பண்ணணும்ன்றதை இவருக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. நீ தினமும் மறந்துடுவேன்றது யாருக்குமே தெரியாது. ரெண்டே பேருக்கு மட்டும் தான் தெரியும். உன்னோட டாக்டரு, அதுக்கப்புறம் இன்னொன்னு உன்னோட சித்தப்பா. நீ இந்த கம்பெனில தான் வேலை பார்க்கற, இந்த பொசிஷன்ல தான் வேலை பார்க்கற. நீ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கணும். யாருக்கும் இது தெரியக்கூடாது. தெரிஞ்சா தேவையில்லாம உனக்கு தான் பிரச்சனைலாம் வரும்ன்ற மாதிரி இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஒவ்வொரு வேலையா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ட்ரெஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கான ட்ரெஸ் அந்த இடத்துல வச்சிடணும். அப்பதான் இவருக்கு குழப்பம்லாம் ஏற்படாம இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்துல இருக்கிறதுனால இவர் நிறைய மாத்திரை எல்லாம் போடணும் போல. எல்லா மாத்திரையும் ஞாபகமா எடுத்து வச்சுக்கோ, கரெக்டான டைம்ல அதை போட்டு அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. இதை தாண்டி உனக்கு ஒரு லவ்வர் இருக்கா, பேரு மது அப்படின்றது. நீ பாட்டுக்கு கிஸ் கிஸ் பண்ணிட போற, அந்த அளவுக்குலாம் உங்க லவ் போல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த வாய்ஸ் சொல்லுது. இவருமே எல்லாத்தையும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு. டாக்டரோட கார்டு பர்ஸ்ல தான் இருக்குன்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. இவரும் எடுத்து பாக்குறாரு. இப்ப பார்க்க முடியாது, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த டாக்டர் வருவாரு, அப்ப பாத்துக்கோன்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. இவருமே கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இவரோட கார் எதுன்னு கூட இவருக்கு தெரியல. இவருமே பட்டன் பிரஸ் பண்றாரு. இப்ப சவுண்ட் கேட்கறத வச்சு காரை எடுத்துறாரு. இவர் ஆபீஸ் எத்தனாவது ஃப்ளோர்ன்றது கூட இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் லிஃப்ட்ல ஏறணும்னா அங்க இருக்க செக்யூரிட்டியும் லிஃப்ட்ல ஏறிடுறாரு. அந்த செக்யூரிட்டி தான் இங்கதான் உங்க ஆபீஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவர் காசு தராம போறாரு. இடத்த சொன்னா காசு தரேன்னு சொன்னீங்க, ஆனா தினமும் காசு தரதுக்கு மறந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நம்ம தான் ஆபீஸ காட்டுறதுக்காக இவனை வச்சிருக்கோம் போலன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவனுக்கு காசெல்லாம் தந்துடுறாரு. இங்க மது யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. அங்க இருக்காங்களே அவங்க தான் மதுன்ற மாதிரி இவனுமே ஒருத்தங்களை காட்டுறான். அவங்கள பார்த்து இவரு ஷாக் ஆயிடுறாரு. எது இவ்வளவுதான் நம்ம லவ் பண்றோமா, நம்ம டேஸ்ட் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்குன்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அந்த மது மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் பின்னாடி போய் சட்டுன்னு அவங்களை கட்டி பிடிச்சிடுறாரு. அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. உன் லவ்வர் பேர்ல நானும் இருக்கன்றதுக்காக அடிக்கடி இந்த மாதிரி வந்து கட்டி பிடிப்பியா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி திட்டுறாங்க. அப்பதான் இவங்க நம்ம லவ்வர் இல்ல, வேற யாரோ தான் நம்ம லவ்வர்னு இவருக்கு புரியுது. இவருமே சாரி கேட்டுட்டு உள்ள வந்துடுறாரு. இவர் எங்க உட்காரணும்னு கூட இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அங்க இருக்க ஒரு ஒர்க்கரை கூப்பிடுறாரு. என்னோட இடத்துல தண்ணியை எடுத்து வையின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரும் சரின்ற மாதிரி தண்ணி வைக்கிறதுக்காக போயிடுறாரு. ஆக்சுவலா இவர் இடத்துக்கு முன்னாடி மேனேஜர் இடத்துல தண்ணி வைக்கலான்ற மாதிரி அந்த நபர் தண்ணி வைக்கிறாரு. அதுதான் நம்ம இடம் போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப மேனேஜர் சீட்ல போய் உட்காந்துடுறாரு. அப்பதான் மேனேஜர் இந்த இடத்துக்கு வராரு. அவர் பேரு கிஷோர் அப்படின்றது. எத்தனை வட்டம் உனக்கு சொல்றது, எதுக்காகடா எப்ப பாரு என் சீட்லயே உட்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்படுறாரு. உன் சீட்ல போய் உட்காருன்ற மாதிரி சீட்டை காட்டுறாரு. ஓஹோ, அதுதான் நம்ம சீட்டான்ற மாதிரி இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த மேனேஜர் கிஷோர் இருக்கார்ல, இங்க வேலை பார்க்குற லக்ஷ்மின்னு ஒருத்தங்களை லவ் பண்றாரு. அவங்களுக்குமே இவரை பிடிக்கும். ஆனா அந்த விஷயத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. எப்ப பாரு இவரை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஈரவும் சும்மா கம்ப்யூட்டரை தட்டிட்டு இருக்காரு. அப்ப பியூன் இருக்காருல, உங்களை எம்டி பார்க்கணும்னு கூப்பிடுறாரு, போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எம்டி என்ன சொல்ல போறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே எம்டியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த மாசம் சேல்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரி எம்டி கோவப்படுறாரு. இவருக்கு தான் அதை பத்தி எதுவுமே தெரியாது இல்ல. இவருமே சமாளிச்சு இந்த இடத்துல பதில் சொல்லிட்டு இருக்காரு. சுத்தமா ஞாபகம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சரி கிளம்புன்ற மாதிரி எம்டி போக சொல்லிட்டாரு. இவர் கிளம்புறதுக்காக நடக்கிறார்ல, அப்ப எம்டி இருக்கார்ல, நான் தான் உன்னோட சித்தப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோ, அப்ப என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல, எதுக்காக இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டன்ற மாதிரி கேக்குறாரு. சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணன்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பா பெரிய பணக்காரரா இருப்பாரு. அவர் தான் இந்த கம்பெனி எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப சித்தப்பா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. என்னைக்கு உனக்கு ஞாபகம் வரன்றதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் வந்து சித்தப்பான்னு கூப்பிட மாட்டியான்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. ஹீரோ தான் இவருக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மாசத்துல ஒரு நாள் மட்டும் டாக்டரை பார்க்க போ, மாசத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப திரும்பி கதவை திறந்து சித்தப்பான்ற மாதிரி கூப்பிடுறாரு. சித்தப்பாவும் என்னன்னு கேக்குறாரு.
இல்ல சித்தப்பான்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இப்போ ஒருத்தங்க ஸ்டைலா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க தான் மதுன்றது மேனேஜர் மூலியமா இவருக்கு தெரிய வருது. பரவாயில்லடா, சூப்பரா ஒருத்தியை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இன்னும் லவ் கன்ஃபார்ம் ஆகல, கன்ஃபார்ம் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. Dress எல்லாம் டிசைன் பண்ற செக்ஷன்ல பிரம்மான்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் இருக்கார்ல, இன்னும் கட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ராக கட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப சின்னதா மாறிடுது. இந்த மாதிரி தான் டிசைனா போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ மதுவை எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருல, அதனால இந்த பிரம்மா கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறாரு. பிரம்மாவும் சில ஐடியாலாம் இவருக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. பூவை தந்து ப்ரொபோஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி இப்ப மதுக்கு பக்கத்துல தயங்கி வராரு. இப்ப பூவை தந்து அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. முதல்ல அவங்க கோவப்படுற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆபீஸ்ல இப்படிதான் ப்ரொபோஸ் பண்ணுவியான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா வெளியே போலாமான்னு கேட்கறாரு. அவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இதே விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி கிஷோர் யோசிக்கிறாரு. கிஷோருக்கு லக்ஷ்மின்னு ஒருத்தங்களை பிடிக்கும்ல, அவங்க பக்கத்துல வந்து பூவை தந்து ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அவங்க திரும்பிடுறாங்க. இவர் பின்னாடி பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப அவங்களுமே திரும்பி இவரை பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சாரின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் லக்ஷ்மி சிரிச்சிட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கு இவரை பிடிக்கும், ஆனா அந்த விஷயத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. நீ எதுக்காக ஆபீஸ்ல என்கிட்ட கோவமா பேசின அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. ஆபீஸ்ல நம்ம வேலை மட்டும் தான் பார்க்கணும், இந்த லவ் கிவன் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஜாலியா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, ஸ்பூனை மூக்குல வச்சு விளையாடிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் விளையாடாத, இப்ப இந்த ஸ்பூன்ல சாப்பிடுவியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் கையில சாப்பிட்டு பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வீடு கிடையாது கையில சாப்பிடுறதுக்கு, ஸ்பூன்ல தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இருக்காருல, இந்த ஹோட்டல்ல எத்தனை பேர் இது வரைக்கும் இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணிருப்பாங்க, கையில சாப்பிடுறது தான் பெட்டர் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் இவர் பேசுறதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயம் ஹீரோவை பார்த்து சில ரவுடிங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்க ஒன்னையே பாக்குறாங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆமா, என்னையே பாக்குறாங்கன்னு இவரும் கவனிக்கிறாரு. அந்த ரவுடிங்க அடிக்கிறதுக்காக வராங்க, ஆனா இவர் தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாரு. பேசிக் ஸ்கில் எல்லாம் மட்டும் இவருக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது கார் ஓட்டுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இவருக்கு ஞாபகம் இருக்கும். நமக்கு சண்டை போட தெரியும் போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப அவனுங்களை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு ஓடி வராரு. அந்த இடத்துக்கு 4 பேர் தான் வந்திருப்பாங்க, ஆனா இந்த இடத்துல 20 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்கள பார்த்து ஹீரோ பயந்துடுறாரு. நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா அங்க இருந்து ஓடுறாரு. அவங்களுமே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ தப்பிச்சிடுறாரு. இத பத்திலாம் இவரோட சித்தப்பா கிட்ட சொல்லிட்டாரு. யாராலையாவது எனக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்கிறாரு. அதை பத்திலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு. சரி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சித்தப்பா இருக்கார்ல, டாக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. எப்பதான் டாக்டர் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், அவனை சிலர் அடிக்கிறதுக்கு துரத்தலாம் செஞ்சிருக்காங்க, எனக்கு அவன் லைஃபை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுங்க, நான் நிம்மதியா எங்கேயாவது காசி ராமேஸ்வரம் போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க சார், சரியாயிடும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. நம்ம லவ் மேட்ரு என் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அண்ணன் பேர் உதயா, அவருமே இதே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறவரா இருப்பாரு. அதே சமயம் ஹீரோ ஃப்ரெண்டு கூட இல்லாம இருக்காருல, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஹீரோ எல்லாத்தையும் ஒரே நாள்ல மறந்துடுவார்ல, அதனாலதான் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அதை நேரடியா சொல்ல முடியாதுல்ல, அதனால இவர் என்னென்னமோ சொல்லி இவங்க கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது திரும்பி அன்னைக்கு வந்த ரவுடிங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் தடுத்து அவங்க கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ரவுடிங்கள்ல ஒருத்தன் இருக்கான்ல, இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கோண்டா, இந்த இடத்தை விட்டு நீ தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவருமே அவனை அடிச்சுட்டு ஹீரோயினை பார்க்கலான்னு பாக்குறாரு. பார்த்தா ஹீரோயின் காணாம போயிருக்காங்க. அந்த ஆளுங்க தான் ஹீரோயினை இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோயின் எங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு தேடுறாரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போதே ஆளுங்க நடுவுல வந்து இவர் கூட சண்டை போடுறாங்க. இவரும் பயங்கரமா அவங்க கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினை கீழே இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே மாடியில இருந்து குதிக்கிறாரு. எல்லாரு கூடயும் சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவருக்கு போன் கால் வருது. நீங்க ஒருத்தனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, நாங்க சில ஆட்களை பிடிச்சு வச்சிருக்கோம், அதுல அவன் யாருன்றத வந்து அடையாளம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஸ்டேஷனுக்கும் வந்துடுறாரு. அங்க இருக்க கான்ஸ்டபிள் இருக்காருல, நீங்க தான் என்னோட பொண்ணுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருக்கும் ஒன்னும் புரியல. இவருமே உள்ள வந்துடுறாரு. அங்க ஒரு 5-6 பேர் நின்னுட்டு இருக்காங்க. இதுல யாரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவருக்கு எதுவுமே சுத்தமா புரிய மாட்டேங்குது. என்ன குற்றம் பண்ணாங்கன்னு கூட இவருக்கு தெரியல. இவர் எல்லார்கிட்டயும் தனித்தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி பேசுறது மூலியமா கண்டுபிடிச்சிடலான்றதுதான் இவரோட பிளானா இருக்கும். நீ தான் இந்த விஷயத்த பண்ணன்னு எனக்கு தெரியும், காஸ்தா கேஸ வாபஸ் வாங்கிடுறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நான் தப்பு பண்ணனா, நான்லாம் எந்த தப்புமே பண்ணலன்னு ஒருத்தன் சொல்றான். இந்த மாதிரி 2-3 பேர் சொல்றாங்க. இவர் கூட யாருமே டீல் பேச மாட்டாங்க. ஆனா கடைசியா வரமா இருக்கான்ல, சரி எவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரி கேக்குறான். சோ இவன் தான் தப்பு பண்ணிருக்கான்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு.
என்ன தப்புன்றதை அவன் வாயாலேயே கேட்டு இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இவன் கான்ஸ்டபிள் பொண்ணை ரேப் பண்ணிருப்பான், இவன் கவுன்சிலர் பையன், அதனால தான் தைரியமா இந்த விஷயத்த பண்ணிருப்பான். ஹீரோ பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு, ஆனா ஹீரோக்கே அது மறந்து போயிருக்கும். இப்ப தெரிஞ்சுக்கிறாரு இவன் ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான்ல, ஹீரோவன் இவன் தான் குற்றவாளின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோ எதிரா ஸ்டேட்மெண்ட் தந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ரவுடிங்களை வச்சு அடிச்சிடலாம் நினைச்சிருப்பான். இப்ப இந்த இடத்துல மாட்டிக்கிறான். அப்பா கிட்ட சொல்லி பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். இங்க இருக்க கான்ஸ்டபிளும் ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டாரு, ஏன்னா இவரு பொண்ணுக்காக தான் ஹீரோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, என் பர்த்டேக்கு நீ விஷ் கூட பண்ணலன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட பர்த்டேன்னு இவருக்கு தெரிய வருது. ஏதாவது கிஃப்ட் அது வச்சிருக்கியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எதையாவது எடுத்து தருவோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. கபோர்ட்ல ஏதாவது மாட்டாதா அப்படின்ற மாதிரிலாம் இவர் தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஒரு கிஃப்டே இவருக்கு மாட்டுது. போன வருஷம் தரதுக்காக வாங்கியிருக்காரு போல. சரி இந்த வருஷமா மாத்தி தந்துருவோன்ற மாதிரி இவரும் மாத்தி தந்துடுறாரு. இவங்களுமே ஓபன் பண்ணி பார்த்து சந்தோஷம்லாம் படுறாங்க. இப்ப ஹீரோவுமே டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சரி மாசத்துல நடந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவர் லவ்வர் கூட க்ளோஸா பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு தயங்குறாரு. ரொம்ப தயங்காதப்பா, மாசம் மாசம் இதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே பேசி ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. இவருக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுல இருந்து டாக்டர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு போல. ஏதாவது ரெக்கார்டிங் தேவைப்பட்டுச்சுன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துக்கு வந்து பாத்துக்கோ, உனக்கு எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி டாக்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. ஹீரோவை குடிக்க சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த டேப்ல ஹீரோ குடிக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு. ஏன்னா குடிச்சிட்டா ஒழுங்கா வீட்டுக்கு போக மாட்டாரு, எல்லாமே குழம்பிட வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே குடிக்க சொல்றாங்கல்ல, கொஞ்சம் குடிப்போன்ற மாதிரி ஹீரோவும் குடிக்கிறாரு. அப்படி குடிக்க குடிக்க இவர் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப போதையில இந்த இடத்துல லைட்டா கெலாட்டாலாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த இடத்துக்கு அஞ்சலின்னு ஒருத்தங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அஞ்சலியை பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சிருது போல. இவர் இருக்கார்ல, அஞ்சலிக்கு பக்கத்துல போயிடுறாரு. மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் போதையில பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு இருக்காங்க. அதே சமயம் காட்ஸ் இருக்காங்கல்ல, இவரை தடுக்கிறதுக்காக வராங்க. சாரி சாரின்ற மாதிரி இந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா போதையில் தான் ஹீரோ இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ செம்ம போதையில இருக்காரு, நம்ம தான் வீட்டுக்கு கூட்டு போனோம்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோயினும் அண்ணனும் சேர்ந்த மாதிரி தான் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்பயும் ஹீரோ பெனாத்திட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை படுக்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. ஹீரோ தினமும் காலையில அந்த டேப்பை கேட்பார்ல, ஆனா இப்ப மழை பெய்யறதுனால அந்த டேப் இருக்குல்ல அந்த இடத்துல நனைஞ்சிருது. இவர் காலையில முழிக்கிறாரு. இவர் யாருன்னே இவருக்கு தெரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. முழிக்காத, அந்த டேப்பை கேளுன்ற மாதிரி போட்டுக்கிறத பாக்குறாரு. டேப்பை போட்டு பார்ப்போன்னு போட்டு பாக்குறாரு. ஆனா டேப்பு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப இவர் யாருன்னே இவருக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டெல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க மருந்து மாத்திரையை வச்சு இவரோட ப்ராப்ளத்தை ஓரளவுக்கு இவர் புரிஞ்சுக்கிறாரு. டாக்டரோட கார்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த டாக்டரை பார்த்தா ஏதாவது தெரிய வரும்ன்ற மாதிரி கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸுங்கெல்லாம் மொத்தமா இவரோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இவரை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவரை பத்தி தான் இவருக்கே பெருசா தெரியாது இல்ல, இவரே பார்த்து பார்த்து தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன உங்களை பத்தியே சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. உங்க வண்டியை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வாங்க காட்டுறன்ற மாதிரி ஹீரோவும் கூட்டு வந்துடுறாரு. பார்த்தா இப்ப டிக்கிக்குள்ள ஒரு பாடி இருக்கு. பாடியை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவும் யார் இவருன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பாடியை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட சித்தப்பா தான் இறந்து போயிருக்காரு. யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியல. ஹீரோக்கு சித்தப்பாவே யாருன்னு ஞாபகம் இல்லைல்ல, அதனால யார் இவரை கொண்டிருப்பா, யார் இவருன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஆபீஸ்ல வேலை பார்க்குற யாருக்குமே இவர் தான் ஹீரோவோட சித்தப்பான்றது தெரியாது. இப்ப ஹீரோ கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி போலீஸ் எல்லாம் கூட்டு வந்து லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இங்க இருக்க கான்ஸ்டபிள் நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஹீரோவா நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. ஹீரோக்கே அவரை பத்தி தெரியல. இந்த கான்ஸ்டபிள் தான் நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. இவர் கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி கோர்ட்ல கூட்டு வந்து நிறுத்திடுறாங்க. ஜட்ஜோ உங்க சைட்ல என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. ஹீரோ இருக்கார்ல, இவங்க என்னென்னமோ சொல்றாங்க, நான் அப்படி பண்ணிருப்பேனான்னு கூட தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால டாக்டரை விட்டு செக் பண்ணலான்ற மாதிரி ஜட்ஜ் முடிவு பண்றாரு. செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல, உண்மையிலேயே இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, தூங்கி எந்திரிச்சா எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோனும் அண்ணனும் சேர்ந்த மாதிரி தான் லாயர் வச்சு இவருக்கு வாதாடி இருப்பாங்க. இப்ப பெயில ஒரு வழியா எடுத்து ஹீரோவை இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி கமிஷனரை நமக்கு காட்டுறாங்க. கமிஷனரை பாக்குறதுக்காக அஞ்சலி வராங்க. அதாவது ஹீரோ பார்ல ஒருத்தங்களை பார்த்தாருல, அவங்க வராங்க. அவங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு இப்பதான் தெரிய வருது. இந்த கேஸை நான் விசாரிக்கிறேன்னு கேக்குறாங்க. கமிஷனரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அஞ்சலி எதுக்காக இந்த கேஸை விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றத ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அஞ்சலி காலேஜ் படிக்கும் போது ஹீரோவை லவ் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருமே லவ்வர்ஸ்ன்ற மாதிரி ஒரு சாங்ல நமக்கு காட்டுறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ட்ரிப்புக்காக போயிருப்பாங்க. அப்படியே ஒரு பார்ல சரக்கச்சிட்டு இருக்காங்க. அந்த பார்ல சில ரவுடிங்களும் இருக்காங்க. அவங்க அஞ்சலியை டீஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு கோவம் வருது. பக்கத்துல போய் அவங்க கூட சண்டைக்கெல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அவனுங்க பயங்கரமா கிண்டல் பண்றாங்கல்ல. இதனால ஹீரோவும் சண்டை போடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சண்டை போடலான்னு முடிவு பண்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விடுறாங்க. ஒருத்தன் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்திருக்கான். ஈரின் அவனை வேகமா அடிக்கிறதுக்கு போறாங்க. எதுக்காக இவ்வளவு மோசமா அடிக்க போற, ஏதாவது ஆயிட போகுதுன்ற மாதிரி ஹீரோவா அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறாரு. ஹீரோவோட அப்பா இருக்காருல, அமெரிக்கால பிசினஸ் மேனா இருக்காரு. நம்மளும் அமெரிக்காவுக்கு போயிடலாம், சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா, நானும் என்னோட அப்பா மாதிரி போலீஸா மாற போறேன், நான் இங்கதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது போலீஸா மாற போறியா, போலீஸ் வேலை எல்லாம் வேஸ்ட், பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு சல்யூட் அடிக்கிற வேலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ எப்படி போலீஸ் வேலையை பத்தி அப்படி சொல்லுவ, அப்ப என்னோட அப்பா அந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல வரியான்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. நம்ம அப்பாவெல்லாம் மீன் பண்ணி சொல்ல, அப்படிதான் நடக்குது, அதனால தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காத, நம்ம அமெரிக்காவுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அஞ்சலி ஏத்துக்க மாட்டாங்க. இது சார்ந்து இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் வருது. இதுல அஞ்சலி ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலேயே நான் முழிக்க விருப்பப்படல, நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இவரை இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவரை சமாதானப்படுத்துறாங்க. போய் திரும்பி அஞ்சலி கிட்ட பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பேசுறதுக்காக வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீட்டுல அப்பா மட்டும்தான் இருக்காரு. அஞ்சலி ட்ரைனிங்காக போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த லெட்டரை தர சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை மட்டும் அப்பா தராரு. தேவையில்லாம என்னோட அப்பாவை பத்தி பேசி நீ என்ன ரொம்ப காயப்பத்திட்ட, இதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி தான் லெட்டர்ல எழுதி வச்சிருக்காங்க. இவர் மீன் பண்ணிலாம் பேசியிருக்க மாட்டாரு. இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாரு. 2 வருஷம் ஓடிடுது. ஹீரோக்கு வெளிநாட்டு வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. ஹீரோயின் கூட வாழணும்னு யோசிக்கிறாரு. நான் திரும்பி அப்பா கூட இந்தியாவுக்கு வரலான் இருக்கேன், நம்ம பழையபடி பழகுவோம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி வா நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஒரு கஃபேல மீட் பண்ற மாதிரி இவங்க 2 பேருமே பிளான் பண்ணிக்கிறாங்க. அப்பா இருக்கார்ல, இவருக்காக பிசினஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. இதனால நிறைய லாஸ்லாம் நடந்திருக்கும். எனக்காக தானப்பா வரணும்னு முடிவு பண்ணீங்க, சாரின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. என் பையன் லைஃப் தாண்டா முக்கியம், காசு போனா போகுது அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்பன்னு பார்த்து ஒரு லாரி இடிச்சு இவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. இவர் காரை விட்டு வெளியே வந்து விழுந்துடுறாரு. ஆனா அப்பா காருக்குள்ளேயே இருப்பாரு. கார்ல எரியெல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. இவருமே அப்பா இறந்து போனதை தாங்க முடியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆக்சிடென்ட்ல காயம் ஏற்பட்டதுல, அதனால தான் இந்த ப்ராப்ளம் உருவாயிருக்கும். ஏன் ஹீரோ இன்னும் வரலன்ற மாதிரிலாம் அஞ்சலி கஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வர மாதிரியே தெரியலன்னு தெரிஞ்சோன்னே எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட ப்ராப்ளத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருக்கும். இப்ப பிரசன்ட்ல டாக்டர் கிட்ட பேசுறாங்க. நான் ஹீரோவை கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கவனமா பாத்துக்கோங்க, ரொம்ப கேள்விலாம் கேட்காதீங்க, அவருக்கு பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துட வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்பப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப டாக்டர் இருக்கார்ல, இவங்க கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, இவங்க கூட நீங்க போங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆபீஸ்ல யாராவது எம்டி மேல கோவப்பட்டு கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கணும்ன்றதுக்காக தான் அஞ்சலி வந்திருக்காங்க. முதல்ல ஈரினோட அண்ணன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அடுத்ததா ஈரின் கிட்ட விசாரிக்கிறாங்க. சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. மதுவுமே கோவப்பட்டு தான் பதில்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் மேனேஜர் கிட்டயும் இவங்க சந்தேகப்படுற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அவர் வீட்டுல தான் இருந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி லக்ஷ்மி நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அவங்க சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி மேடமும் வீட்டுல தான் இருந்தாங்க, பக்கத்து வீடு தான், நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. என்ன 2 பேருமே லவ் பண்றீங்க போல, உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த இடத்துல கிஷோரும் லக்ஷ்மியும் சேர்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அஞ்சலி இருக்காங்கல்ல, இப்ப பிரம்மா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பிரம்மா இவங்க மாடல்னு நினைச்சிடுறாரு. என்னமா ஃபுல்லா கவர் பண்ணிருக்க, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டா எனக்கு பிடிக்காது, முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டு, நான் தர ட்ரெஸ் போடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கோவப்பட்டு பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க போலீஸ்னு இவருக்கு தெரியுது. நான் அந்த சமயம் இங்கதான் இருந்தேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. விசாரிச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப 2 பேருமே கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. கோயில்ல எதர்ச்சியா ஒரு நபரை பாக்குறாங்க. அவருமே ஹீரோவோட ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாரு போல. அவர் ஏற்கனவே அஞ்சலிக்கு தெரியும் போல. நான் ஆபீஸ்ல உங்களை பாக்கலையேன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் 1 மாசம் லீவ் எடுத்திருந்தேன் மேடம், அதனால தான் பாத்துருக்க வாய்ப்பு இல்ல, நான் நாளைக்கு திரும்பி ஜாயின் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இப்போ ஒரு கஃபேக்கு வந்துடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, நீங்க உண்மையிலேயே போலீஸா, நம்பவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொல்றன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல மேடம், நீங்க ரொம்ப ஸ்டைலா இருக்கீங்கல்ல, ஒரு மாடல் ஃபீல் தான் வருது, போலீஸ் ஃபீலே வரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, 2 பேருமே லவ் பண்ண டைம்ல சேர்ந்து சுத்துனாங்கல்ல, அத பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. அத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பாக்குறதுக்காக தான் அண்ணனும் ஈரினும் வந்திருக்காங்க. இவருமே ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் டாக்டர் இந்த இடத்துக்கு வராரு. டாக்டர் 1 மாசத்துக்கு ஒரு தடவை தானே இந்த இடத்துக்கு வருவாரு. டாக்டர் தான் நிறைய விஷயத்த சொல்லிட்டாரு.
அவர் உன்னோட சித்தப்பாப்பா, நீலாம் அவரை கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. மாசம் மாசம் என்னோட இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணுவ. அதை கேட்டு பார்த்தாங்கன்னா போலீஸ்க்கு அது உன்னோட சித்தப்பா, நீ கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்றது புரிஞ்சிடும். இதுதான் என்னோட கார்டு, நீ ஃப்ரீயா இருக்கும் போது உடனே வந்து பாருன்ற மாதிரி அவர் இங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் அஞ்சலி வராங்க. அஞ்சலி கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நம்ம உடனே கிளம்பி போய் பார்க்கலான்ற மாதிரி அஞ்சலியும் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்பதான் ஈரன் இருக்காங்கல்ல, நான் ஹீரோ கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்ன்ற மாதிரி பர்மிஷன் கேக்குறாங்க. அஞ்சலியா சரி பேசிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இவருமே ஈரன் கூட சேர்ந்த மாதிரி கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அஞ்சலிக்கு பார்க்கும்போது லைட்டா பொறாமையா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல லவ் பண்ணவர்ல, அதனால லைட்டா பொறாமையோட பாத்துட்டு இருக்காங்க. அஞ்சலியும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி டாக்டரை பாக்குறதுக்காக வராங்க. டாக்டரை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க போல. டாக்டர் இடத்துல நிறைய டேப்லாம் இருந்தது பாத்தீங்களா, அந்த டேப்பெல்லாம் யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு டேப்பு கூட இந்த இடத்துல இல்ல. அதெல்லாம் கேட்க முடியலன்னு ஹீரோவும் இந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க அஞ்சலி தான் இவருக்கு சமாதானம்லாம் சொல்றாங்க. ஹீரோ இப்போதைக்கு பெயில் வாங்கி தான் வெளியே வந்திருக்காரு. இவருக்கும் ஹீரோயினுக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும்னு யோசிக்கிறது. உண்மையான குற்றவாளி யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. அப்பதான் இவருக்கு அஞ்சலி மேல சந்தேகம் வருது. ஏன்னா இவர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவர் அஞ்சலி கிட்ட சகஜமா பேசியிருப்பாரு. அஞ்சலிக்கு முன்கூட்டியே அவரை எப்படி தெரியும்ன்ற மாதிரி தான் யோசிக்கிறது. அவர்கிட்டயே இந்த கேள்வியை கேட்கறது. அதுக்கு அவர் இருக்கார்ல, அஞ்சலி அடிக்கடி எம்டியை பாக்குறதுக்காக வருவாங்க, எம்டி கூட சண்டை போடுற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க, இதுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. எது சித்தப்பா கூட சண்டை போடுற மாதிரி பேசினாங்களான்ற மாதிரி டவுட் படுறாரு. இப்ப பார்ல வேலை பார்க்குற பையன் கிட்ட இவர் பேசுறாரு. ஆக்சுவலா இவர் போதையில அஞ்சலி கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்த பத்திலாம் இந்த பையன் சொல்றான். நான் அஞ்சலி கிட்ட பேசினா அப்ப அஞ்சலி எனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. அஞ்சலியை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப கிஷோருக்கு கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. கிஷோருமே சரி வரன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இப்ப கார்ல போயிட்டு இருக்காங்க. எம்டி உன்னோட சித்தப்பான்னு இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது. நான் உன்னை திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காத, எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரிலாம் கிஷோர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ தூங்கிட்டா எல்லாமே மறந்துடும், தூங்க மட்டும் கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப தூங்காம இருக்கிறதுக்கு பாட்டாது கேட்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப பாட்டை ஐ சவுண்ட்ல வச்சு இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் தண்ணி கருத்துருச்சு சாங்கு வருது. அஞ்சலி வீட்டுக்குள்ளதான் திருட்டுத்தனமா நுழையிறாரு. எதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் காலேஜ் டைரி கிடைக்குது. அந்த காலேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே படிச்சிருக்கிறது தெரிய வருது. இதை தாண்டி நிறைய போட்டோஸ் கிடைக்குது. அதுல இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகுனது தெரியுது. ஹீரோக்கு ஒரு லெட்டர் தந்தாங்கல்ல, அதோட காப்பி அவங்களும் வச்சிருக்காங்க போல. என் அப்பாவே அப்படி பேசிட்டல்ல, ஒரு நாள் நீ கஷ்டப்படுவ, நான் அதை பாப்பன்ற மாதிரி அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இதை பாக்குற இவருக்கு அஞ்சலி மேலதான் டவுட் அதிகமாகுது. நம்மள பழி வாங்குறதா நினைச்சு சித்தப்பாவை ஏதோ பண்ணிட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, கமிஷனருக்கு கால் பண்றாரு. சார் அந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் வெளியே இருக்கேன், காலையில வேணா வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் 7 மணிக்கு வந்துருங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதே சமயம் இவர் அஞ்சலிக்கு கால் பண்ணிட்டாரு. மேடம் இந்த கேஸ பத்தி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, 7 மணிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அஞ்சலியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அடுத்ததா ஈரனுக்கு கால் பண்ணிட்டாரு. மது நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு 7 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டாரு. ஈரனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அஞ்சலி மேலதான் சந்தேகப்படுறாரு. நம்மள பழி வாங்குறதுக்காக அஞ்சலி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா, காலையில கமிஷனர் வந்தா இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா 7 மணி வரைக்கும் இவர் முழிச்சிருக்கணும். தூங்கிட்டாருன்னா எல்லாமே மறந்துடும். தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் தூங்கிடுறாரு. இப்ப காலையில சமயம் கன்ஷாட் சவுண்ட் கேட்டு இவர் முழிக்கிறாரு. இவருக்கு பக்கத்துல பார்த்தா ஒரு கான்ஸ்டபிள் இறந்து போயிருக்காரு. கன்னோட எதிர 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. ஈரன் ஒரு பக்கமும் அஞ்சலி ஒரு பக்கமும் தான் நின்னுட்டு இருக்காங்க. இவதான் குற்றவாளி இவதான் குற்றவாளின்னு 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணு, இவதான் குற்றவாளின்ற மாதிரி சொல்றாங்க. அஞ்சலி இருக்காங்கல்ல, அவ போய் சொல்றா, அவதான் குற்றவாளி, நான் உன்னோட லவ்வர் மதுன்ற மாதிரி சொல்றாங்க. நான் தான் மது உன்னோட லவ்வர்ன்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. அஞ்சலி இருக்காங்கல்ல, நான் தான் உன் லவ்வரு, நான் தான் மதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு மதுனா யாரு அஞ்சலினா யாருன்னு கூட இப்ப ஞாபகம் இல்ல. இவரை என்ன பண்றதுன்னு முழிக்கிறது. இறந்து போயிருக்க கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு கன் இருக்கு, அந்த கன் எடுத்துடுறாரு. யாரை ஷூட் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் முழிச்சிட்டு இருக்காரு. இப்பயும் அவளை ஷூட் பண்ணுன்ற மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, அஞ்சலியை தான் பாயிண்ட் பண்றாரு. அஞ்சலியை ஷூட் பண்ற மாதிரிலாம் எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, கன்னை ஈரின் பக்கம் திருப்பி ஈரினை ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப ஈரினும் புல்லட் பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இப்பதான் ஈரின் அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் எதுக்காகடா இவளை ஷூட் பண்ண, இவ தாண்டா மது, அநியாயத்துக்கு மதுவை சாவடிச்சிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா புலம்புறாரு. இப்ப அஞ்சலி இருக்காங்கல்ல, ஹீரோக்கு பக்கத்துல வந்து கன்னை பாயிண்ட் பண்ணி ஹீரோவை நிறுத்துறாங்க. ஹீரோவும் பயந்த மாதிரி இவங்களை பாக்குறாரு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா மதுதான் கெட்டவங்களா இருப்பாங்க. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டன்ற மாதிரி அஞ்சலியை மீன் பண்ணி தான் ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம தங்கச்சியை மீன் பண்ணி தான் அவன் சொல்றான்ற மாதிரி அண்ணன் தங்கச்சி 2 பேருமே சேர்ந்து வந்திருப்பாங்க. இது மூலியமா நீங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி இந்த விஷயத்த பண்ணீங்க ஒழுங்கா சொல்லுங்கன்னு அஞ்சலி கேக்குறாங்க.
என் தங்கச்சியே இறந்து போயிட்டா, இதுக்கப்புறம் எதுக்கு மறைக்கணும், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மதுவை பொறுத்த வரைக்கும் காசு நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. எம்டி அடிக்கடி ஆதித்யாவை கூப்பிட்டு பேசுறாருல, அதாவது ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாருல, இதை இவங்க கவனிப்பாங்க. என்னதான் பேசிக்கிறாங்கன்ற மாதிரி மைக்க வச்சு கேட்டிருப்பாங்க. அப்பதான் ஹீரோக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி தெரிய வரும். எம்டி வந்து சித்தப்பான்னு தெரிய வரும். சோ எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணி தான் ஹீரோ கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை எம்டியோ நடுவுல கவனிப்பாரு. ஆதித்யாவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்கன்னு சித்தப்பா நினைப்பாரு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரிலாம் பிளான் போட்டிருப்பாரு. இதனால ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த கட்ட திட்டத்தை பத்தி அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த சித்தப்பா இவங்க பேசினதெல்லாம் கேட்டுறாரு. இந்த பிளானோட தான் பழகிட்டு இருக்கியா, நான் முதல்ல இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்ல போறேன்னு கிளம்ப பாக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, இவர் போனா பிரச்சனைன்ற மாதிரி மண்டையிலேயே அடிச்சு சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாடியை கார்ல வச்சிருப்பாங்க. அந்த டேப் ரெக்கார்டர் மலையில நனைஞ்சது இல்ல, அது இவங்களோட வேலையா தான் இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்த டேப் காணாம போனதும் இவங்களோட வேலையா தான் இருக்கும். நம்ம தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டானான்ற மாதிரி தான் அண்ணனும் தங்கச்சியும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு அஞ்சலியும் ஒரு போலீஸோட வந்திருப்பாங்க. இவங்க பயத்துல அந்த போலீஸை ஷூட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அஞ்சலியை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ அஞ்சலியை ஷூட் பண்ணாம மதுவை ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாரு. அஞ்சலி தப்பிக்கிறதுக்காக தான் நான் தான் மதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவர் குழப்பத்துல இவங்களை ஷூட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல, அந்த பயத்துல தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அது சரி, நீ எப்படி கரெக்டா ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. இவருமே எப்படி ஷூட் பண்ணாருன்ற விஷயத்த சொல்லிட்டாரு. ஒரு கான்ஸ்டபிள் இவருக்கு பக்கத்துல விழுந்து இறந்து போயிருந்தாருல, அவர் எந்த பக்கத்துல இருந்து ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவர் பார்த்திருப்பாரு. மது தான் ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ மது தான் கெட்டவன்றதை இவர் கணிச்சிருப்பாரு. அதனால தான் மதுவை ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்றாரு. இவரும் அஞ்சலியும் ஒரு டைம் லவ் பண்ணவங்கல்ல, இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துடுறாங்க. இன்னமும் ஹீரோக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப தினமும் காலையில அஞ்சலி இருக்காங்கல்ல, அந்த டேப் எல்லாம் இவருக்கு போட்டு காட்டுறாங்க. நான் தான் இப்போ உன்னோட ஒய்ஃப், எல்லாமே உனக்கு மறந்து போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு புரிய வச்சு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.